ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபின்னா தாளிச்ச சாதம். இந்த தாளிச்ச சாதம் நீங்கள் நார்மலாக வீட்டில் ரைஸ் வேக வச்ச சாதத்தில் தாளிச்சுட்டு நீங்கள் சாப்பிடுவீங்களே, ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறதில்ல. இதில் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நம்ம சூப்பராக ஸ்டைலில் பண்ண போகிறோம். அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாமா? தாளிச்ச சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 150 கிராம், கடலைப்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, கடலெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த தாளிச்ச சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். இது நீங்கள் ரைஸ் வேக வச்சு தாளிச்சிட்டு போட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி தம் கட்டி பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முக்கியமாக இதில் தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். வெறும் தேங்காய் பேஸ்ட்டு தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த தேங்காய் பேஸ்ட்டில் சீரகம், இந்த பச்சை மிளகா, இந்த கருவேப்பிலாம் போட்டு அரை பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் தேங்காய் பேஸ்ட்டை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்ணேன்னா, இந்த சாதம் அந்த நார்மலாக இந்த சாதம் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றோட ஒன்று தனித்தனியாக ஒட்டாமல் தனித்தனியாக வரும்ல, இதில் கொஞ்சம் லைட்டாக இந்த மசாலா ஒட்டணும், அந்த தேங்காய் பேஸ்ட் ஒட்டணும். அப்போ தான் இந்த தாளிப்புக்கும் அதுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பண்ணீங்க, லஞ்ச் டைமில் சாப்பிடும் போது ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான் இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு தாளி போடுறோம். நம்மளோட சவுத் இண்டியன் சமையலில் பார்த்தீங்கன்னா கடுகோட ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இடத்துல இந்த கடுகு ரொம்ப யூஸ் ஆகும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி தாளிச்ச சாதம், அப்புறம் சட்னி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு காரக்குழம்பாகட்டும், சாம்பாராகட்டும் கடுகு எல்லாம் போடும். ஏன்னா அந்த கடுகோட வாசனம், அந்த கடுகோட அந்த பொரிஞ்சு வரும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கடுகு யூஸ் பண்ண சொல்கிறது. அதே டைமில் இந்த இடத்துல இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம நார்மலாக ரைஸ் வெடித்து நீங்கள் போடுறீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் வதக்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஸ்லோவாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, ஒரு காஞ்ச வரமிளகா. இந்த குண்டு மிளகா இருக்குல்ல, இந்த குண்டு மிளகா நல்லா காரம் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மிளகாவை நல்லா உடச்சி போடுங்க. நீங்கள் அப்படியே சும்மா ஒன்றும் பாதியாக உடச்சி போடண்டா, நல்லா 1/4 போடுங்க. இப்படி உடச்சி போட்டிங்கன்னா அப்போ என்ன வேணா, நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு இதுலேயே எல்லாமே வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்கு, நிறைய மிளகா இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போடுறேன். சின்ன வெங்காயத்தோட இந்த தக்காளியும் போடுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த தக்காளியை ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. தக்காளி போட்டோடனே மஞ்சத்தூள் போட்டுருங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த இடத்துல ஊற்றணும். போட்டிங்கன்னா அந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு அந்த வெங்காய தக்காளோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட் போட்டனே எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த தேங்காய் பேஸ்ட்டோட ரோல் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போடலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போடுறேன். இந்த தேங்காவை நீங்கள் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்குங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா தம் போட போகிறோம்ல. தம் போட்டினா இந்த இடத்துல ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி வதக்கிட்டு உப்பு போடுறோம். இப்போ தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம்ல, இந்த பாஸ்மதி ரைஸை இதில் போடுறோம். போட்ட பிறகு மெதுவாக இவரை பெரட்டுங்க. இது கையில் எடுத்து கூட பெரட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை பெரட்டிட்டு மெதுவாக பெரட்டணும். பெரட்டி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுறோம். ஒரு கப்பு, 1.25 கப்பு. அவ்வளோதான். சிம்பிள், ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி தாளிச்ச சாதம் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. சில பேர் வீட்டில் ரைஸ் வெந்த பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஊறுகாய் தொட்டு சாப்பிடலாமா கேட்பாங்க, இல்லை ஒரு வரமிளகா வச்சுக்கலாமா கேட்பாங்க, இல்லை கொத்தவரங்காய் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாமா கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் தம் போட்டு சுட சுட சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு அருமையான தாளிச்ச சாதம் ரெடி. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த தாளிச்ச சாதம் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருக்கோம். அவ்வளோதான், தாளிச்ச சாதம் ரெடி. நல்லா அந்த பாருங்கள், அந்த தக்காளியெல்லாம் நல்லா முழுசாக தெரியுதா? இப்படி தான் இருக்கணும். இந்த தேங்காய் பால் போட்டு நான் ஸ்டார்டிங்கு சொன்னேன்ல, தேங்காய் பால் போடும்போது அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் தன்மை இருக்கணும். நல்லா ட்ரையாக இருந்ததுன்னா மதியம் சாப்பாட்டுக்கு என்ன ஆகும்னா ட்ரை ஆக ஆக நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டு நல்லா குக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நேர் ஆக ஆக கொஞ்சம் ட்ரை ஆகும். ட்ரை ஆகும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த பக்குவத்தில் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு குட்டி பிரியாணி சொல்லலாம். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற நம்ம அந்த பிரியாணி எப்பவும் போடுறோம்ல, ஆனால் இதில் தாளிப்புலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிடும்போது அந்த ஒரு வரமிளகாவோட கடிச்சு சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சில பேர் வந்து மிளகா தூக்கி போட்டுருவீங்க. இதில் மிளகாவோட சாப்பிட்டா தான் அதோட பக்குவம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் வச்சிடலாம். அவ்வளோதான் தாளிச்ச சாதம். நீங்கள் நார்மலாக பண்ணுற தாளிச்ச சாதத்துக்கும் இந்த சாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நேரம் ஆக ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த தேங்காயோட தன்மை அந்த குறைய அந்த ட்ரை ஆகும். அதனால தான் ஃபஸ்ட் எடுத்து பண்ணி சொன்னேன், லைட்டாக ஒட்டுற மாதிரி பக்குவம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கடிச்சு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.